சைரன் இந்த சைரன் போட்டுன்னு சுற்றுவாங்க பார்த்துருங்களா வா 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 வான்ட்டு. அதாவது சைரன் போட்டிருக்காங்களா ஒன்று மினிஸ்டராக இருப்பாங்க, இல்லை போலீஸ் தரப்பில், இல்லை கலெக்டரு அந்த மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் சைரன் இது படிக்காத ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அது ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் இந்த சைரன் போட்ட பெரிய ஆளுங்களுக்கும் நடக்கிற பிரச்சனை தான் இந்த சைரன் படமே. உண்மையாலுமே அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆண்டனின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அருள்ராஜ் காமராஜா, ஆமாம் அவரோட அசிஸ்டன்ட்னு நினைக்கிறேன், நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. பட்டு ஜெயம் ரவிக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை நிறைய கொடுக்காம விட்டதுனால தான் இப்படி தோணுது. ஆனால் படம் சரியான கிளாமருங்க, செம்ம கிளாமராக இருக்கு. என்ன கிளாமர்னு இந்த கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க பார்த்தியா, அவங்க வந்திருந்தாங்க. போலீஸ்னா எப்படி இருக்கணும், நல்லா டஃப் அண்ட் டஃப் போட்டுன்னு பயங்கரமாக ஹேட்லாம் போட்டுன்னு பக்காவாக நடப்பாங்கல்ல. ஆனால் அப்படி இல்லை, இந்த மாமன்னன் படத்தில் பேண்ட்டும் ஷர்ட்டும் போட்டுன்னு இப்படி ஆடுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி போலீஸாக கொடுத்ததுனால அவங்கள ஒரு போலீஸாகவே பார்க்க தோணல. அவங்கள பார்க்குறப்ப ஜாலியாக ஒரு கிளாமராகவே பார்க்க தோணுது. இன்னும் அவங்களுக்கு நல்லா இந்த கண்லேயும் அந்த ஆக்டிங் உடம்புலையும் அந்த ஸ்டஃப்னஸ் அந்த ரக்கட்னஸ் கொடுத்து அந்த வாய்ஸில் அந்த டெப்த்து கொடுத்துருந்தா மேட்சபிளாக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் அனுபமா தான் இதில் ஹீரோயினாக இருக்கிறதுனால அவங்கள ரொம்பவே ரசிக்க தோணுச்சு. ரொம்ப அருமையான விஷயமா இருந்தது. அவங்களுக்கு டெஃபன் டைம் கேரக்டர் கொடுத்ததுனால அவங்களால பேச முடியல. இன்னும் நல்லா வேலை வாங்கியிருக்கலாமோ அவங்கள அப்படின்ற மாதிரி தோணும். அது கண்ணு தெரியாமல் கண்ணை உஞ்சி போனவன் எவனா இருப்பான் இதில் டெஃபன் டைம். ஆனால் படம் பார்த்துட்டு வரவனுக்கு பாதி பேர் கண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் ஒரு மரப்பாச்சி பொம்மைக்கு புடவை கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மரப்பாச்சி பொம்மைக்கு போலீஸ் ட்ரெஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். நல்லாவே வேலை வாங்கிடலாம். ஜெயம் ரவியை கொஞ்சம் வாங்க தவறிட்டாங்கன்னு தான் சொல்றேன். அதுதான் சொல்றேனே, அவரை ஜெயிலில் ஒரு ஃபைட்டும் வெளியில ஒரு டான்ஸும் அப்புறம் ஒரு காமெடி பர்ஃபார்மன்ஸும் அப்படி கொடுத்துருக்கலாம். அவரை ஒரு மோஷனாவே ஸ்லோ மோஷனாவே எடுத்துட்டு போன மாதிரி தெரிஞ்சுது ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர்லயும் பாவமாவே எடுத்துன்னு போனதுனால கொஞ்சம் அவரோட சிரிப்பு தன்மையும் ஹியூமர் சென்ஸும் இழந்துடுச்சோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல லாக் ஆச்சு. ஆனால் அது இந்த மாதிரி கதைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் லாக் ஆகும். ஏன்னா அதோட முடிச்சுகள் த்ரில்லர்ல ஒன்று இன்ட்ரோல் பிளாக்ஸ்ல இல்லை கிளைமேக்ஸ்ல தான் ஓப்பன் ஆகும். அதனால அது ஆரோக்கியமான லாக் தான், அது சொல்ல வேண்டிய லாக் தான். ஆனால் படத்துக்கு பேக்ரவுண்டா நிற்கிறது யாருன்னு பார்த்தா சாம் சிஎஸும் நம்ம யோகி பாபும் இருக்கிறதுனால படம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்கறதுல எடுத்து இவரை லாக் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு கைதி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களான்னு தெரியல. விஸ்வாசம் ஒரு இடத்துல அப்பாவும் பொண்ணும் பேசிப்பாங்க. அதை பார்த்துட்டு விசுவாசமா இருக்குன்ட்டு இவங்களுக்கு தான் ஒன்று பார்க்கக்கூடாது, அது இது அங்கில்ல அப்படின்ற மாதிரி யோசிப்பானுல்ல. பட் அந்த ஃபீல்லாம் எதுவும் இல்லை. பரவாயில்ல வர ஒரு கைதி, அதுவும் பரவாயில்ல ஒரு கைதி. இவங்களை பாதிக்கப்பட்டவங்கள இவன் பழி வாங்குறாப்பல, பரவாயில்ல முடிஞ்சு கரெக்டாக போயிடுறாப்பல, எந்த தடையுமா இல்லாமல். இதுதான் படத்தோட ஒன்லைனு. நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுதான் சொன்னேன், சைரன் வச்சவர் எந்த ஒரு ஜாதி மத பேதம் இல்லாமல் வாழ்றவர் நம்ம ஜெயம் ரவி. சைரன் வச்ச ஒரு டிஎஸ் பெரிய பெரிய கலெக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, போலீஸ் மினிஸ்டர்ஸ், அவங்களாம் சைரன் வச்சு இவங்க பண்ற தப்புகளை இவர் காப்பாற்றி விட்டதுனால இவர் குடும்பத்தை அழிக்கிறாங்க. இந்த சைரன் 14 வருஷம் ஜெயிலு உள்ள போயிடுது. திருப்பி இந்த சைரன்ல போட்ட எல்லாரையும் காலி பண்ணிட்டு ஒரே சைரனா போகுது. அவ்வளவுதான் ஜெயிலு உள்ள. படம் ஜாலியாவே இருக்குது, ஜாலியா பார்க்கலாம். இன்னொன்னு த்ரில்லரா இருக்கு, த்ரில்லிங்கா பார்க்கலாம். இன்னொன்னு கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க, அது கொஞ்சம் கிளாமரா பார்க்கலாம். இன்னொன்னு அனுப்பமா இருக்கிறாங்க, ஒரு லவ்வபுளா பார்க்கலாம். மொத்தத்தில் கண்ணு இருக்கிற இந்த படம் எல்லாருமே இந்த படத்தை நல்லாவே பார்க்கலாம். ஒரு இடத்துல மட்டும் தகுடு தேய்க்கிறாங்க, அந்த தேய்ச்சி சாவடிக்கிற நூதன முறையிலன்னு சொல்லுவாங்க. தேய்ச்சி சாவடிப்பாங்க, அந்த இடத்துல மட்டும் காதை மூடி பார்க்கலாம். ரொம்ப நேரம் கேட்டீங்கன்னா நீங்களே அதை சத்துற மாதிரி இருக்கும். அவ்வளோ டார்ச்சரா இருக்குது. யாரு நான் பார்க்கலான்னு தான் சொல்றேன். அது ஒன் டைம் வாட்சபிள் தானே, நானும் 2வது டைம் பார்க்கலாம்ல. நீங்க பார்க்கலாம், ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓடிடியில் வரட்டும், பார்க்கலாம்.